ஆன்மீக நண்பர்களே வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது பூஜை அறை, ஆதிகாலி மாந்திரிக பீடம். இதான் இந்த பீடத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னா, தகாத உறவை பிரிக்கிறதுக்கு எந்திர வழிபாடு, மந்திர வழிபாடுகள் நடக்குது. இந்த காலை பொழுதில் எந்திரத்தை சுத்திகரிப்பு செய்து எந்திரத்தை எழுதிக்கிறது. எந்திரத்தை எழுதி அதுக்கு உயிர் ஊட்டுறது, உயிர் ஊட்டி அதில் உள்ள சக்திகளை ஊட்டுறது. உயிர் ஊட்டிய பிறகு பிராண பிரதிஷ்டை பண்ணுறது பண்ணி இப்போ அவங்களுடைய பெயரையும் பெரியவங்களுடைய பெயரையும் இணைச்சி இந்த மந்திர வழிபாடு பண்ணுறது. இந்த வழிபாடு பண்ணும்பொழுது நல்ல முறையில் அவங்க இருவரும் பிரிஞ்சு, தகாத உறவுகளை பிரிஞ்சு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து அவங்க நல்ல முறையில் இருப்பாங்க. அதுதான் இந்த அகத்தியர் பீடத்தினுடைய வழிபாடு. வளர்ந்து வரும் நண்பர்களுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இதை பின்தொடர்ந்து நீங்கள் இதை செய்து பாருங்கள். இங்கே பாருங்கள், எந்திரம் இது தான். இந்த எந்திரம் தான் மறுமுறை பூஜை போட்டு அவங்கள பிரிவு செய்கிற எந்திரம். இதனுடைய சுத்திகரிப்பு முறை என்ன சொல்கிறதுன்னா, பால், பன்னீர், இளநீர், எலுமிச்சங்கண்ணி இவைகள்லாம் சேர்த்து எந்திரத்தை சுத்திகரிப்பு பண்ணி பிறகு தான் அதுக்கு உயிர் ஊட்டணும். உயிர் ஊட்டிய பிறகு தான் அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணணும். பிராண பிரதிஷ்டை என்பது அந்த எந்திரத்துக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து அதுக்கு நம்ம சொல்கிற மந்திர பிரயோகம் இந்த பிரபஞ்சம் வழியாக அந்த எந்திரத்துக்கு ஊடுருவி செய்து அதை யாருக்கு கொண்டு போய் அனுப்புகிறோமோ அவங்க நல்ல முறையில் குணமடைவாங்க. இதுதான் எங்களுடைய குருவினுடைய வழிபாடு. அந்த குருவினுடைய வழிமுறையில் தான் நாமளும் செய்கிறோம். வளர்ந்து வரும் மாந்திரிக நண்பர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நீங்களும் இதை அணுகி செய்து வெற்றி அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.